மயிலாடுதுறை மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதி மக்கள் பார்த்தோன்னா இவன் ஒருத்தன் தாங்க பகல் நேர வண்டி. அதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா ரொம்ப ரேரான ரூட். இவன் ஒருத்தன் மட்டும்தான் இந்த ரூட்லேயே இருக்கிறான். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. செங்கோட்டையிலேருந்து பார்த்தா ஒரு சில ஏரியாவுக்கு ட்ரெயின் இயக்குவாங்க. அதாவது செங்கோட்டை டு ஈரோடு, செங்கோட்டை டு மயிலாடுதுறை, செங்கோட்டை டு மதுரை. இந்த வண்டி பார்த்தா ரன் ஆகுங்க. இந்த வண்டி எல்லாமே பார்த்தோன்னா செம்ம டிமாண்டு. இவங்களுக்கு பார்த்தோன்னா வீக்கெண்டு வீக் டே எல்லாம் கிடையாது. எல்லா நாளுமே பார்த்தோன்னா ஃபுல் ஆக்குபைடாக போகும். இது எல்லாமே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நானும் விளாக் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தா கிளம்பி வந்துட்டேன் மயிலாடுதுறைக்கு. மயிலாடுதுறை செங்கோட்டை நம்மளோட பயணம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ வாங்க அடி வீட்டுக்குள்ள போ. நம்ம வண்டி பார்த்தோன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 பார்த்தா ஒதுக்கிருக்காங்க. அண்ட் நம்ம வண்டி பார்த்தா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல ரெடியா நிக்குதுங்க. WP4 நம்மள இன்னைக்கு மயிலாடுதுறை வந்து செங்கோட்டை வரைக்கும் கூட்டு போற வண்டி WP4ங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து நம்மளை கூட்டு போவாப்ல. நம்ம வண்டியோட ரேக் சரிங்க. எந்தெந்த பகுதி டிமாண்ட் இருக்கோ அந்தந்த பகுதியில் மட்டும்தான் ஓடுவோம். அந்தளவுக்கு பார்த்தா செம்ம டிமாண்டான வண்டி. பார்க்கலாம் பாப்பா கூட்டம் எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி செம்ம டிமாண்ட் சொல்லியிருந்தது இல்லையா, இப்போ போகிற ரூட் அந்த மாதிரி இருக்கா. மயிலாடுதுறையில இந்த வண்டி கிளம்பிச்சுனாக்கா தஞ்சாவூர் திருச்சொல்லியா போய் எப்பயும் போல மதுரை போவான். மதுரை போயிட்டு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீலிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி அந்த ரூட்ல எடுப்பான். அங்கிட்டு மதுரைக்கு அப்புறம் செம்ம க்ரௌடாக இருக்கு. ஒரு தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் நின்றுட்டு தாங்க போனேன். செங்கோட்டை வரைக்குமே நின்றுட்டு தான் போனேன். அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆனால் அந்தளவு செம்ம டிமாண்டான வண்டி. நம்ம வண்டிக்கான ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான குற்றாலமாக தான் நம்ம வந்து ரீச் ஆயிருக்கோங்க. இந்த வண்டி பார்த்தோன்னா போர்டிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் போகிறதுக்குமே பார்த்தா ஆல்மோஸ்ட் ஆக்குபைட் ஆயிருக்கு நான் நினைக்கிறேங்க. ஆடுதுறை ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா அரைவேட்டிருக்குங்க. அந்த சேம் டைமில் பார்த்து நமக்கு இங்கே ஒரு குட்டியான கிராசிங்க. கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ரன் ஆகிற ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆடுதுறை ஹால்ட்டு கொடுத்துருப்பாங்க போல. அது உள்ள அரையானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு தான் வெளியே கிளம்பிட்டு இருக்கோங்க. கும்பகோணம் மக்களே, கும்பகோணம் அரைவாயிட்டிருக்கேன். போர்டிங்க மட்டும் பாருங்க, படு பயங்கரமாக இருக்குல்ல. ஏங்க இவ்வளோ டிமாண்ட் இருந்தால் பேசாமல் நீங்கள் ரயில் பயணிகள் சங்கத்தில் நீங்கள் வந்து வண்டியை விடுங்கிறதுல கோரிக்கையாக வைக்கலாமுங்க. பாருங்க ஆக்குப்பைடா பாருங்க, ஒரு வண்டியில் எவ்வளோ பேருன்னு. மயிலாடுதுறை செங்கோட்டை தஞ்சாவூருக்கு அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான போதூரில் தாங்க நிறையவே இருக்கும். எங்கேயும் பார்த்தா நம்ம வண்டிக்கு போர்டிங் இருக்குங்க. ஒரு குட்டி ஹால்ட்டு மாதிரி தான் இருக்குது. பட் பரவாயில்லைங்க, எங்கேயுமே பார்த்தா நம்ம வண்டிக்கான போர்டிங் நிறையவே இருக்குங்க இங்கே.
திருச்சி டு திண்டுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. நான் அப்படியே நினச்சிட்டேன் அவ்வளோதான் இது முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். திருச்சி தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குளத்தூர் வரைக்கும் வீடியோ எடுத்து நினச்சதுக்கப்புறம் மட்டும் சரியான மழை அப்படியே சட்டெல்லாம் அரைச்சிட்டு பேசாமல் ஒரு தூக்கத்தைப்பட்டாங்க. நல்ல ஒரு மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அறவே இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா தான் நம்ம வண்டி என்ட்ரு ஆகிட்டே இருக்கு. அந்த கூட்டத்தை மட்டும் பாருங்கள், இதை விட படுபயங்கர கூட்டம் இன்னும் இருக்குங்க. வண்டி பார்த்தோன்னா பாதி வந்திருக்கு. சரிங்களா, மயிலாடுதுறை திண்டுக்கல் பாதி பேர்த்து ட்ராவல் பண்ணிட்டோம். ஆனால் கூட்டம் நம்ம வண்டிக்கு குறையவே இல்லைங்க. நம்ம வண்டியோட போர்டிங் பார்த்துருப்பீங்க. நம்ம வண்டி பார்த்தோன்னா எல்லா ஊர்லேயுமே போர்டிங் பயங்கரமாக தாங்க இருக்கும் உண்மையிலேயும். ஆனால் டீபோர்டிங் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மயிலாடுதுறை டு தென்காசி வரைக்கும் பார்த்தோன்னா போர்டிங் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இறங்குவாங்க. அண்ட் ஃபுல் டீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஆரம்பிக்கும். சிவகாசி திருத்தங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படி தான் ஆரம்பிக்கும். போர்டிங்லாம் பயங்கரங்க. Yeah.